darkness has come. I got a bad feeling about this. I do not know you, warrior. But if it's a battle you want, I am ready to fight. Hold on. Let me try and reason with him. கூட மோதுறதுக்கு இவங்க தயாரா இல்ல. ஏன் கூட மோது. தைரியமா போயிட்டு வாங்க. நாங்க இங்கே இருக்கோம். Centaur! A real centaur! Network Camel 01.blogspot.com. You are now just pebbles under my hooves. Get back! You are not ready to fight his kind. I am. No problem here. It's all yours. நீ எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவனா இருக்க. ஒருவேளை இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உன்னை அழிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன? Behold the eye of the master. ஓ சக்தி அவ்வளவுதானா? என்ன இது வித்தியாசமா இருக்கு? மேகம் மட்டுமே இல்ல, பனி பொழியுது. உன்னோட மந்திர சக்தி இப்ப ஏகிட்ட. இதுதான் உங்க முதல் தோல்வி. இனி உங்க வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான் இருக்க போகுது. Network Camel இதுதான் உங்க 01.blogspot.com. அழிவின் முதல் நாள். இனிமேல் நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. நீ உண்மையிலேயே மிகப்பெரிய வீரன்தான், திறமசாலிதான். ஆனா நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த மந்திர போல என்கிட்ட நான் உனக்கு கத்துக்கிறேன். அப்பதான் இதோட சக்தியை உன்னால கட்டுப்படுத்த முடியாது. என் சக்தியை நீ பார்க்க நினைக்கிறியா மோர்கான்? இது என்னோட மந்திரக்கும் வெளி உலகத்தை அழிக்கிறது நம்ம குறிக்கோளா இருக்கலாம். அதுக்காக போர் கூட சேர்ந்து என்னால போராட முடியாது. நீ உண்மையான வீரனா இருந்தா ஏன் இங்க இருந்து உன்னால வெளியே போக முடியும்? என்ன தைரியம் உனக்கு? என் கூட சண்டை போட தயாராகியா? என்னோட சக்தியை பத்தி தெரியும் உனக்கு? என் சக்தி அதிகங்கிறதுனாலதான் பெரிய கதவை வெளியே போக முடியும். ஆனா என்னைக்கு அந்த பெரிய கதவை விட்டு வெளியே போறணும், அன்னைக்கு எல்லாரோட அழிவு நிச்சயம். என்னோட மந்திர கொள் இல்லாம என்னால சண்டை போட முடியாது. ஆனா உங்களுக்கு சொல்லித்தர முடியும். மந்திரங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கிளேர், ஓ கிளேர், ஒரே மமுவா. இதை ஏன் நீங்க முதல்ல செய்யல? ஆடா இருந்து குனிஞ்சு குனிஞ்சு என் முதுகெல்லாம் வலிக்குது. எல்லா நேரமும் நானே உன்னை காப்பாத்திட்டேன். அப்புறம் எப்பதான் நீ கத்துக்க போற? இனிமேலாவது இது கையில இல்லாம எங்கேயும் போகாதீங்க. இது இல்லாம நீ வெளியே போவோமா? ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, நாங்க இருக்குது கிராமம் இல்ல, அது சிட்டி. அங்க போய் நாங்க இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருந்தா. இதான் உங்க பிரச்சனையா? மந்திர கோலை விட இந்த போன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செல்போன் சூப்பரா இருக்கு. இதுதான் உங்களோட மிஸ்டிக் மார்பர்ஸ். இதோட மந்திரத்தை சொன்னா இதோட சக்தி வெளியே வரும். அந்த மந்திரத்தை நீங்க சீக்கிரமே கத்துக்குவீங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஊருக்கு போய் உங்களோட வழக்கமான வேலையை தொடர்ந்து பாருங்க. மறந்துடாதீங்க, தீய சக்திகள் எங்க வேணா இருக்கலாம். இந்த தீய சக்திகள் பத்தின விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் எங்கேயும் சொல்லக்கூடாது. நான் அவங்கள பத்திரமா கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு வரட்டுமா? வேண்டாம், அதுக்கான வழி அவங்களே கண்டுபிடிக்கட்டும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, மரங்கள் தான் உங்களுடைய போக்குவரத்து. மரத்தை வச்சு நாம எப்படி வழி கண்டுபிடிக்கிறோம்? ஓ गाइस, சான்ஸே இல்ல.
சும்மா மரத்தை தொட்டல வழி கிடைக்குது. ஒரே செகண்ட்ல இப்ப நம்ம கடைக்கு போயிட்டு திரும்பி பார்த்து நான் வரேன். சான்ஸே இல்ல கைஸ், நம்பவே முடியல. சுருக்கமா சொன்னா நம்ம போக்குவரத்து மரத்து மூலமா தான் நடக்குது. நிஜமா ட்ரை பண்ணு. நீ ஏதோ வளர நினைக்கிற. மரத்தை இந்த ரூஸ் எங்க பாத்துருக்கனே. ஏய், நீங்க எல்லாம் இந்த மரத்துக்குள்ள இருந்து வரீங்க? என்னது? எப்படி பார்த்தலாம்? உடம்பு எதாவது சரியில்லையா பாஸ்? என்ன ஒண்ணும் சொல்லாம போறானுங்க? நான் தான் பார்த்தனே மரத்துக்குள்ள இருந்து வந்தத. ஹாய் நிக். ஹாய். ஏன் பாதியிலே திரும்பி வந்துட்ட? என்னால அதெல்லாம் முடியும்னு எனக்கு தோணல. இல்ல, நீ உண்மையா நம்பியிருந்தா கண்டிப்பா உன்னாலையும் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்ப என்ன பண்ண போற? முதல்ல பைக்கை ரெடி பண்ண போறேன். அப்புறம் என் தாத்தாவும் பாட்டியும் பக்கத்துல பிரையர்வுட்ல தான் இருக்காங்க. அவங்கள போய் நான் பாத்துட்டு வரணும். உங்க அப்பா அம்மா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் நேவில தான் வேலை பாக்குறாங்க. நான் கொஞ்ச நாள் எங்க சொந்தக்காரங்க வீட்டுல தான் இருந்தேன். கொஞ்ச நாள் மாமா வீடு, அப்புறம் அக்கா வீடு. சரி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதா? நான் ஹாஸ்டல்ல படிச்சதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. அப்படியே சொல்ற? கண்டிப்பா கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்க முடியாதுல்ல. உனக்கு கண்டிப்பா இங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீ விட்டா இன்னைக்கு பூரா பேசுவ போல இருக்கு. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. சோ யூ டோன்ட் மைண்ட்? ஓ யா, நோ ப்ராப்ளம். அது என்னன்னா ஆக்சுவலி நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓகேவா? ஏய், ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி சூப்பர் பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. சோ குட் லக். யா, யூ டூ. விடு கிளார், அவனுக்கு அவன் மேலேயே நம்பிக்கை இல்ல. அதான் நானே பார்த்தேனே. ஆனா புத்தகப்படி 5 வாரியர்கள் வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா 4 பேர் தானே இருக்காங்க. ஒருவேளை நான் தான் அந்த 5வது வாரியரா இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவும் சரிதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கொஞ்சம் புடி. நானும் இந்த இடத்துக்கு வந்து பல வருஷமா மந்திரத்தை கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மந்திரமும் நல்லா ஞாபகத்துல தான் இருக்குது. ஆனா சொல்லும் போதுதான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருது. அத மட்டும் சரி பண்ணிக்கிட்டேன்னா நிச்சயமா நான் ஒரு... நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. மந்திரத்தை மாத்தி சொன்னதுக்கே நீ ஆட மாறிட்ட. இத பாரு கிளார், கவலைப்படாதடி, சீக்கிரமாவே மந்திரங்களை எல்லாம் கத்துக்குவேன். நானும் அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி, என் விஷயத்தை விடுங்க. நீங்க இப்ப 5வது பவர் ரேஞ்சருக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம ஏன் நிக்க இந்த விஷயத்துல நம்ப வைக்க கூடாது? சாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவனை மட்டும் நம்பிடாது. முக்கியமா ஒண்ணு நம்பக்கூடாது. நமக்குள்ள சண்டை வேண்டாம். நம்ம 2 பேரும் நண்பர்களாயிடலாம். உன்னோட பைக் இன்னும் சரியாகலையா? எனக்கு மேஜிக்லாம் தெரியாது. மேஜிக்ல பைக் ரெடி பண்ணவும் முடியாது. அதான் நானே ரெடி பண்றேன். என்ன பிரச்சனைன்னு புரியல. இங்க பாருங்க, என் பைக் ரெடி ஆன உடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் என்ன வேன் பாக்குற? உன்னால மட்டும்தான் என்ன பார்க்க முடியும். அதனாலதான் அவன் அப்படி பார்த்துட்டு போறான். நீங்க ஏதாவது மேஜிக் பண்ணி என் பைக்கை ரிப்பேர் ஆக்கிட்டீங்களா என்ன? நான் உன் பைக்கை எதுவுமே பண்ணல. நீ இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த வாய்ப்பை நழுவ விடாத. ஓகே, நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்கிட்ட எந்த பவர்ஸுமே இல்ல. அதனால தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அப்ப ஏன் தம்பியை தொலைச்ச அந்த பெரியவருக்கு உதவுறதுக்கு நீ முன் வந்த? அத பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? சான்ஸே இல்ல. சொல்றது புரிஞ்சுக்கோ. அந்த பவர் ரேஞ்சர்ஸ வழி நடத்த போறதே நீதான். அவங்க எங்க போறாங்க? காட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதுக்குதான் அவங்க போறாங்க. நீயும் போ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. முதல் வேலையா நான் என் பைக்கை ரெடி பண்ணி ஆகணும். இது சரியாயிடுச்சு. உனக்குள்ள இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். என் பைக்கை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நான் உடனே போகணும். நம்ம ட்ரெஸ் பாத்தீங்களா? இங்க பாருங்க guys. மூஞ்சில
தானே அடிக்கிற. நைஸ். எனக்கு இந்த கலரை பிடிக்கல. கலர் பத்தி பேசுறது சரியான நேரம் இல்ல. அங்க பாரு. இவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. செல் பாய். யூஸ் பண்ண சொன்னாங்கல்ல, இதை யூஸ் பண்ணிடலாமா? வாங்க ரேஞ்சரா மாறலாம். Network Channel 01.blogspot.in. மாதிரி வேகமான yellow mystic ranger. வாங்க போலாம். Come on guys. இந்த அடி போதுமா, இன்னும் வேணுமா? இதை வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். என்னோட பவரை பாரு. Magic Stone. Power. உன்னோட கையில இதுதான். தண்ணியோட பவர் என்ன? இப்ப நான் காட்டுறேன். பிங்க் என்னவோ எனக்கு பிடிக்கிற கலர் தான். ஆனா இந்த பிங்க் ரேஞ்சரை பார்த்தா நீங்க எல்லாரும் நடுங்க. பிங்க் கலர். இது எனது மின்னல் சக்தி தான். அந்த சக்தியை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பண்ணச்சு. இன்னும் முடியல நினைக்கிறேன். என் கூட மோதி பாருங்க. கோடாக்கு வந்துட்டான். ஆமா. இவ கதையை நாம முடிக்கலாம். என் கூட மோத நீங்க தகுதியானவங்க இல்ல. என் சக்திக்கு முன்னாடி உங்க குழந்தை உங்க முடிவு நெருங்கிடுச்சு. ஓவர பேசாத. வா மோதி பார்க்கலாம். உங்க பவரை காட்டுனீங்க, என் பவரை பார்க்க வேண்டாம். அவங்களை காப்பாத்து. பவர் ரேஞ்சர்ஸ் வழி நடத்துறவனே நீதான். இந்த தடவை உங்களை உயிரோட அனுப்ப மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நீ சொல்லக்கூடாது. கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு. என்கிட்ட மோத. மொத்தம் 5 பேரா? உனக்கு அழிவு எங்க கையாலதான். வரைக்கும் நான்
நான் மேஜிக்க நம்பல, ஆனா இப்போ நம்புறேன். மேஜிக்க உண்மையா நம்புறேன். எஸ், ஒரு வழியா அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. Network from a 01.blogspot.in. உன்னோட சக்தி என்ன நானும் பாக்குறேன். அதை இவங்க கிட்ட காட்டு. இடியன் உங்க கூட விளையாடி பார்க்க ஆசையா இருக்கு. வாங்க, என்னோட பவர் என்னன்னு இப்ப பாரு. இது எப்படி இருக்கு? யாருக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும்? இது என்னோட ஃபர்ஸ்ட் கோல். மேஜிக் ஸ்டார், ஸ்மார்ட் போல். உங்க கதையை முடிக்கிறேன். The power of fitness. முடிஞ்சது. யார்கிட்ட உங்க விளையாட்டை காட்டுறீங்க? நிக், சான்ஸ் இல்ல. மிஸ்டிக் ஃபோர்ஸ், மிஸ்டிக் ஃபோர்ஸ். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ரேஞ்சர்ஸ். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த போரோட முடிவு வித்தியாசமா இருக்கும். நிக், இந்த மாதிரி சும்மா நிக்கிறதுக்கு எதை ஹெல்ப் பண்ணலாம்ல? கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்ப்பா. ஓபி அடிக்காத. அத ஓபி அடிக்கிற நீ சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம மேஜிக் அங்க மட்டும்தான் வேலை செய்யுமா இல்ல எங்கேயும் வேலை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி? அத நான் செக் பண்றேன். இது வேலை செய்யுது. மின்னல் வேகத்துல பெருக்கு. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. சாரி, சீக்கிரம் யாரோ வராங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கடை மட்டும் சுத்தம் ஆகல. ஆயிடுச்சா? பரவாயில்லையே. Network from a 01.blogspot.in. என் கடை தானா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க தான் வேலையே செய்ய மாட்டீங்களா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஹலோ, நான் இந்த ஊருக்கு புதுசு. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் தானே ஹெல்ப் தானே என்ன வேணும்? உங்க 2 பேர்ல அவன்தான். சாரி, நான் இந்த கடையில வேலை செய்யல. பாஸ், நம்ம இந்த பையனை வேலைக்கு சேர்த்தே ஆகணும். எவ்வளவு சீக்கிரமா வேலை செய்யறான் தெரியுமா? அவன் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டான். இல்ல, நான் இந்த கடைக்கு வேலை செய்வா வந்தேன். இந்த கடையில யார் புத்திசாலின்னு நினைக்கிறீங்க? வேற யாரு இருக்கிறதுலயே நீங்க தான் அறிவாளி மாதிரி தெரியுறீங்க. கரெக்ட். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். என் பேர் லில்லி. நான் இந்த ஊருக்கு புதுசு. உன் பேர் என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க. கோத்து விட்டுட்டு என்ன சிரிப்பு?